எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் அறிவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதி எங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, இன்றைய தினம் என்னுடைய சிறிய தந்தையார் புலவர் ஏறு நாரா முருகவேல் அவர்கள் 1976ஆம் ஆண்டு எழுதிய ஒரு கட்டுரை, திருமந்தரமும் சிவஞான சித்தியாரும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். அந்த கட்டுரை தமிழக அரசினுடைய திருக்கோயில் என்ற இதழுடைய நூலிலும் அந்த இதழிலும் வந்திருக்கிறது. அவர்கள் அதனுடைய ஆசிரியராக பொறுப்பேற்றிருந்ததினாலே அதிலேயும் அதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரை என்று படிக்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நான் படித்து மகிழவும் நீங்கள் கேட்டு மகிழவும் வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமந்திரமும் சிவஞான சித்தியாரும். முன்னுரை. அமிழ்தினும் இனிய தமது தமிழ்மொழிகளின் உள்ள தலைசிறந்த நூல்களின் வரிசைகளிலே திருமந்திரமும் அருள்நந்தி சிவனார் அருளியிருக்கிற சிவஞான சித்தியாரும் தனிப்பெரும் சிறப்புடைய நூல்களாகும். சைவ சித்தாந்த தத்துவ செம்பொருள் நலங்களை சிறந்த முறையில் செவ்விதின் உணர்த்துகிற நிலையில் திருமந்திரமும் சிவஞான சித்தியாரும் தமக்கு நிகரற்று விளங்குகிற நூல்களாகும். சைவத் திருமுறைகள் 12 நூல் ஒன்றாக திருமந்திரமும் திகழ்கிறது. 12 நூல்கள் ஒன்றாக திகழ்கிறது. சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல் ஒன்றாக சிவஞான சித்தியார் மிளிர்கிறது. சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேன், சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேன் என்று திருமூலர் சிவாகமங்களின் பொருளையே தமது திருமந்திர நூலில் விளக்குவதாக கூறுகிறார். இங்கனமே அருள்நந்தி சிவாச்சாரியாரும் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்று சிவாகமங்களின் பொருளையே தாமும் தமது சிவஞான சித்தியாரில் விளக்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இருவகை நூல்களுமே தமக்கென சிறந்த ஒரு தனி நடையுடன் அமைந்திருத்தல் பெரிதும் வியந்து போற்றுவதற்கு உரியதாகும். திருமந்திரம் இம்மை மறுமைக்குரிய மறைபொருள் நுட்பங்கள் அனைத்தையும் ஒருங்கெடுத்து திரட்டி தெளித்து உரைப்பதில் திருமந்திரம் ஒப்புயர்வற்ற ஒரு நூலாக இலங்குகிறது. இது ஓதுதற்கு எளியதாய் உணர்தற்கு அரியதாய் உள்ள திருமந்திர நூல் மறைமுடிவான மந்திரங்களையும் அவற்றை உருவேற்றி கணிக்கும் முறைகளையும் அவற்றை அமைக்கும் சக்கரங்களையும் அம்மந்திரங்களுக்கும் இயந்திரங்களுக்கும் உரிய மாபெரும் தெய்வங்களையும் அத்தெய்வங்களெல்லாம் முழுமுதற் கடவுளான சிவபரம்பொருளின் ஆணை வழி நின்று தம்மை வழிபடுவார்க்கு இம்மை மறுமை என்னும் நலங்களை அளிக்க வல்ல வகைகளையும் தவ ஒழுக்கத்தின் பாகுபாடுகளையும் அவற்றை மேற்கொண்டு கடைப்பிடித்து ஒழுகும் வழிவகைகளையும் அழிவிலா பேரின்ப பேராம் இறையருள் இன்ப அனுபவ நலனையும் எல்லாம் ஒருங்கு தொகுத்து விளக்குகிற நூலாக திருமந்திரம் விளங்குகிறது. சிவஞான சித்தியார் இவ்வாறே சிவஞான சித்தியார் என்றும் செந்தமிழ் தத்துவ ஞான நூலும் இறைவனையும் இறைவனால் இயம்பும் நூலும் ஈண்டு அளவும் பொருளியல்பும் வேண்டும் செய்தி முறைமைகளும் பெத்தமொடு முத்தியெல்லாம் மார்க்கத்துறை பலவும் கடாவிடையால் சொல்லி போக்கி தர்க்கமொடு உத்தரன்களினால் சமயம் சாதித்து துகள் தீர விளக்குகிறது. சிவத்துக்கு மேல் தெய்வமில்லை, சிவஞான சித்திக்கு மேல் நூலில்லை என்பது நம்முடைய பழந்தொடராகும். தமிழில் இலக்கணத்துறையில் தொல்காப்பியமும் நீதி நூல் துறையில் திருக்குறளும்
காப்பியத்துறையில் சிலப்பதிகாரமும், பக்தித்துறையில் திருவாசகமும், வரலாற்றுத் துறையில் பெரிய புராணமும், கவிதைத்துறையில் கம்பராமாயணமும் போல யோக ஞான அனுபவத்துறையில் திருமந்திரம், தத்துவ ஞானத்துறையில் சிவஞான சித்தியாரும் ஒப்புயர்வற்று தலைசிறந்து திகழ்கின்றன என சுருக்கமாக கூறுதல் பொருந்தும். இத்தகைய சிறப்புமிக்க இவ்விருபெரு நூல்களையும் பல வகைகளில் நாம் ஆராய்ந்து பயன் கொள்ளுதல் வேண்டும். அந்நெறியில் இங்கு சிவஞான சித்தியார் திருமந்திர நூலினை அடியொற்றி ஆங்காங்கே பெரிதும் தழுவி அமைந்திருக்கும் தன்மையினை இயன்றளவு சிறிது சுருக்கமாகவும் காணலாம். நூல் தொடக்கம். முதல்ல நூல் தொடக்கம். சிவஞான சித்தியார் இயற்றி அருளிய அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்கள் திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார் என நன்கு தெரிகிறது. திருமூலர் தமது திருமந்திர நூலை தொடங்குங்கால் முழு முதல்வனாகிய இறைவன் ஒருவனே, அவன் அம்மையப்பர் என இரண்டாக விளங்குகிறான், அவன் அருள் அது, அவன் அவள் அது என்னும் மூன்று நிலைகளிலே நிற்கிறான். சீலம், நோன்பு, செறிவு, அறிவு, அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் நான்கையும் உணர்ந்தான். பொறிவாயில் 5 அவித்தான். பதம், எழுத்து, மந்திரம், கலை, தத்துவம், புவனம் என்னும் 6 அத்துவாக்களாகவும் விரிந்து பறந்திருக்கிறான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்னும் 7 அண்டங்களுக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விசும்பு, நிலா, பகலோன், புலனாய மைந்தன் எனும் எண்வகையாக புணர்ந்து நிற்கிறான் என்று எண்ணலங்காரம் என்னும் அணி அமைய தம் நூலை தொடங்குகிறார். 1 அவன்தானே, 2 அவன் இன்னருள், நின்றனன் 3னுள், 4 உணர்ந்தனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பரு சென்றனன், தானிருந்தான் உணர்ந்து 8 என்று அந்த தொடக்க பாடலையே விளக்குகிறார். இதனை அடிவொற்றியே ஆசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியாரும் தமது நூலையும் எண்ணலங்காரம் பொருந்தவே தொடங்குகிறார். ஒரு தந்தத்தையும் பிரணவம் போலும் 2 செவிகளையும், இச்சை, ஞானம், கிரியை என்னும் 3 மலங்களையும், தொங்குகிற வாயினையும், 5 திருக்கைகளையும் உடையவனாக 6 என்னும் கங்கையை அணிந்த சடையை உடைய சிவபெருமான் அளித்தருளிய யானை முகத்தை உடைய விநாயகப் பெருமானின் திருவடிகள் தம்மை அன்புடன் வணங்கி இரவு பகல் தியானித்து தொழுபவர்களின் மனமயக்கத்தை போக்கும் அவன் அயன் திருமால் முதலியோர் வாழ்வும் ஒரு பொருளன்று என வெறுப்ப அவர்களுக்கு சிவமாம் தன்மை பெருவாழ்வை தரும் எனும் கருத்து அமையும் வகையில் அதே எண்ணலங்கார நிலையிலே எப்படி திருமந்திரத்தை எண்ணலங்கார அமைப்பிலே திருமூலர் தொடக்கப் பாடலை பாடினாரோ அதுபோல அருணந்தி சிவாச்சாரியாரும் பின்வருமாறு தனது நூலை தொடங்குகிறார். 1 கோட்டன், 2 செவியன், 3 மும்மதத்தன், 4 ஐங்கரத்தன், 6 தருகோட்டு அம்பிரை இதழி தாழ்சடையான், தருமோர் வாரணத்தின் தாள்கள் என்று தொடங்குகிறார். அடுத்து நூல் பாயிரம். சிவஞான சித்தியாரில் பாயிரம் அமைத்துள்ள தன்மையே ஒரு தனிச்சிறப்புடன் விளங்குகிறது. தாம் அந்த நூலை யாருக்காக இயற்றினார் என்பதை ஆசிரியர் விளக்குகிறார். சிவஞான சித்தியார் என்னும் இந்த ஞான நூலை அறிவு நலம் நிறைந்தவர்களுக்காக நான் இயற்றவில்லை. ஏனென்றால் அவர்கள் அறிய வேண்டுவனவெல்லாம் அறிந்தவர்கள். அவர்கள் புதிதாக அறிந்து கொள்ள வேண்டுவது என்று ஏதுமில்லை. அறிவு நலம் சிறிதுமில்லாத மூடர்களுக்காகவும் இந்நூல் இயற்றப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் எதனையும் தெரிந்து கொள்ளும் ஆற்றலோ ஆவலோ இல்லாதவர்கள். ஆதலின் இவ்விருவருக்கும் இடைப்பட்டு நிலையினராய் இறைவனின் அருட்பேறு எய்துவதற்கு நெறி யாது என்று அறிய விரும்புகிறவர்களுக்காகவே இந்நூலை இயற்றுகிறேன் என்று தொடக்கத்தில் சொல்லுகிறார். போதம் மிகுத்தோர் தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர் இவர்க்கு அன்றி கதிப்பால் செல்ல ஏது நெறி எனுபவர்கட்கு அறிய
தேர்ந்து உரைப்பன் சிவஞான சித்தி என்றே என்று அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்கள் குறிப்பிட்டருளியிருக்கிறார். இங்கனம் குறிப்பிட்டு அருளியமைக்கு இனியதொரு முன்னோடி போன்று பின்வருமாறு ஒரு திருமந்திர பாடல் அமைந்திருப்பது அறிந்து இன்புதற்குரியதாக இருக்கிறது. அறிவிக்க வேண்டாம் அறிவற்றவர் அறிவிக்க வேண்டாம் அறிவற்று அயர்வோர்க்கு, அறிவிக்க வேண்டாம் அறிவற்று அயர்வோர்க்கு, அறிவிக்க வேண்டாம் அறிவுற்று உயர்வோர்க்கும், அறிவுற்று அறியாமை எய்தி நிற்போர்க்கே அறிவிக்க தம் அறிவார் அறிவோரே என்பது திருமந்திர பாடல். அடுத்து இந்த நூல் வகைகள். இது இறைவனால் அருளி செய்யப்பெற்றவை வேதம் சிவாகமம் என்னும் இரண்டுமே ஆகும். ஏனைய எல்லாம் இவற்றின் வழிநூல் சார்பு நூல் எனப்படும் பூர்வபக்க நூல்களே ஆகும். வேதம் பொது நூல், சிவாகமங்கள் சிறப்பு நூல். வேதம் உலகவர் பொருட்டும் சிவாகமம் சத்தினிபாதர் பொருட்டும் அருளி செய்யப்பட்டவாகும். வேதம் சூத்திரம் போன்றது, சிவாகமங்கள் விரிவுரை போல்வன. வேதத்தில் கருமகாண்ட பொருள்களை விளக்குவன பூர்வ பக்க நூல்கள். வேதத்துள் கூறப்படாமல் எஞ்சி நின்ற பொருள்களை விளக்குவன பூர்வபக்க நூல்கள். வேதத்துள் கூறப்படாமல் எஞ்சி நின்ற பொருள்களையும் வேதம் முடிவாக விளங்குகிற உபநிதங்களின் பொருள்களையும் இனிது விளக்குவன ஆதலின் சிவாகமங்கள் சித்தாந்தம் எனப்படும் என்பதனை வேதநூல் சைவநூல் என்று இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். ஆதிநூல் அனாதி அமலன் தரும் நூல் இரண்டும் ஆரண நூல் பொது சைவம் அருஞ்சிறப்பு நூலாம். நீதியினால் உலகர்க்கும் சத்தினி பாதர்க்கும் நிகழ்த்தியது நீள்மறையின் ஒழிபொருள் வேதாந்த தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம், பிறநூல் திகழ் பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என வருகின்ற சிவஞான சித்தியார் பாடல் தெரிவிக்கிறது. இக்கருத்திற்கு அரண் செய்கிற வகையில் பின்வருமாறு திருமந்திர பாடல் அமைந்திருக்கிறது. வேதமொடு ஆகமம் செய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று உள்ளன நாதன் உரையவை நாடில் இரண்டந்தம் பேதமது என்பர் பெரியோர்க்கும் அபேதமே என்பது திருமந்திர பாடல். அடுத்து 3 மலங்கள். உயிர்களை ஆணவம் மாயை கண்மம் என்றும் 3 மலங்கள் பற்றி நிற்கின்றன. உயிர்களை ஆணவம் மாயை கண்மம் என்று 3 மலங்கள் பற்றி உள்ளன. ஆணவ மலம் உயிர்களுக்கு அறியாமையை விளைவித்து நிற்கும். மாயாமலம் உயிர்களுக்கு உரிய தனுகரண புவனபோகங்களை தோற்றுவிக்கும். கண்மமலம் உயிர்களின் இன்ப துன்ப நுகர்ச்சிகளுக்கு காரணமாக அமையும். உயிர்களை இம்மும்மலங்களும் பற்றி நிற்கும் தன்மை உடையது. நெல்லில் உமியும் தவிடும் முளையும் பொருந்தி இருப்பது போன்று நெல் மலங்களாய் பிணிப்புண்ட உயிர், அதாவது பெத்தான்மா, ஆணவம் நெல்லின் உள்ள உமி போலும். உமி அரிசியின் வடிவம் தெரியாமல் அதனை முழுவதுமாக மறைக்கும். அதுபோல ஆணவமலம் உயிரறிவை முழுவதும் மறைத்து நிற்கும். மாயை தவிடு போலும். தவிடு அரிசியில் இயல்பை சிறிது விளக்கும். அதுபோல மாயாமலம் உயிரின் அறிவை சிறிது விளங்கச் செய்யும். கண்மம் நெல்லினின்று தோன்றும் முளை போலும். முளை தோன்றுமிடத்து அரிசியின் தன்மை விளங்காதவாறு போல கண்மமலமாகிய நல்வினை தீவினைகள் செய்யப்படுங்கால் உயிர் அவற்றில் மயங்கு கிடத்தலால் அதன் இயல்பு விளங்காது நிற்கும். நெல்லினின்று உமியும் தவிடும் முளையும் நீங்கிய நிலையில் உள்ள அரிசி முறையே ஆணவம் மாயை கண்மம் என்னும் 3 மலங்களும் நீங்கி தூய்மையடைந்து வீடு பேறு எய்தியது நல்லுயிர் முத்தான்மா போலும். இவ்வுண்மையினை மும்மலம் நெல்லினுக்கும் முளையொடு தவிடு உமிப்போல் மம்மறு செய்து அணுவின் உண்மை வடிவினையே மறைத்து நின்று பொய்மை செய் போக வந்த போத்திருத்துவங்கள் பண்ணும் எனவரும் சிவஞான சித்தியார் செய்யுள் இனிது விளக்கி நிற்கிறது. இக்கருத்திற்கு அடிப்படையும் சான்றுமாக திருமந்திர பாடல் ஒன்று விளங்குகிறது. அந்த பாடல் ஆணவம்
மாயையும் கன்மமும் ஆம்மலம் காணும் முளைக்கு தவிடு உமி ஆன்மாவும் தாணுவை ஒவ்வாமல் தண்டுலமாய் நிற்கும் வேணுவாய் மற்று நின் பாசம் பிரித்தே என்ற திருமந்திர பாடல் மேற்சொன்ன சித்தியார் பாடலுக்கு முன்னோடியாக விளங்குகிறது. அடுத்து குருவருள். உயிர்களுக்கு குருவின் அருள் இன்றியமையாததாகும். இருளை அருளால் போக்குபவனே குரு ஆவர். கு என்பது இருள், ரு என்பது அருள் எனப்படும். குருவருள் இன்றி திருவருள் இல்லை. இறைவன் அருளை நாம் நேரே பெற முடியாது. ஒரு குருவின் மூலமாகத்தான் நாம் இறையருளை பெற முடியும். நம்மை பற்றியுள்ள மலங்களை போக்கிக் கொள்ளவும் முடியும். மலம் பஞ்சு போன்றது, எரிக்கத்தக்கது. இறைவன் சூரியனை போன்றவன். இறைவன் நமக்கு எட்டாத நிலையில் மிக தொலைவிலே இருக்கிறான். சூரியன் தானே நேராக பஞ்சை எரிக்க இயலாது. சூரியகாந்த கல்லின் வழியாக சூரியன் பஞ்சை எரிக்க முடியும். எனவே சூரியகாந்தக்கல் குருவை போன்றது. சூரியகாந்தக்கல் சூரியனின் வெப்பத்தை தன்பால் ஏற்கத்தக்கது. அதுபோல குருவானவர் இறைவனின் அருளை தன்பால் தேக்கி நிற்பவர். சூரியகாந்த கல்லின் வாயிலாகவே சூரியனுடைய வெப்பம் ஊடுருவி நின்று பஞ்சை எரிக்கிறது. அதுபோல குருவின் வாயிலாகவே இறைவனுடைய திருவருள் உயிர்களின் மும்மலங்களை போக்குதல் இயலும். குருவின் உதவியின்றி உயிர்களும் இறையருளை பெற முடியாது. இறைவனும் குருவின் வாயிலாக அன்றி உயிர்களுக்கு நேரே அருள் செய்தல் இயலாது. சூரியன் இறைவன், சூரியனின் வெப்பம் இறைவன், இறைவன் சூரியனின் வெப்பம் அல்லது நெருப்பு திருவருள். சூரியனுடைய வெப்பம் அல்லது நெருப்பு திருவருள். சூரியகாந்த கல் குரு. பஞ்சு எரிக்கத்தக்க மூன்று மலங்கள். சூரியன் இறைவன், சூரியனின் வெப்பம் அல்லது நெருப்பு திருவருளாகவும், சூரியகாந்தக்கல் குருநாதராகவும், பஞ்சு எரிக்கத்தக்க ஆன்மாவினுடைய மூன்று மலங்களாகவும் இருக்கிறது. இந்த உண்மையினை சூரியகாந்த கல்லில் இடத்தே செய்ய சுடல் தோன்றியிடச் சோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் என சிவஞான சித்தியாருடைய பாடல் கூறுகிறது. இந்த சித்தியார் செய்யுளுக்கு பின்வரும் திருமந்திர பாடலே மூலமாகவும் முதலாகவும் விளங்குகிறது என்று சொல்லலாம். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிட, சூரியகாந்தம் சூழ் பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே என்பது திருமந்திர பாடலாகும். அடுத்து கருட தியானம். கருட தியானத்தில் வல்லவர்கள் உலகில் பாம்பு கடி உண்டவர்களுக்கு அந்த பாம்பினுடைய விடத்தை போக்கி நலம்புரிதலை நாம் காணுகிறோம். ஆதி பௌதிக கருடன், ஆதி தெய்வீக கருடன், ஆதி ஆன்மீக கருடன் என கருடன் மூன்று வகைப்படுகிறது. ஆதி பௌதிக கருடன், ஆதி தெய்வீக கருடன், ஆதி ஆன்மீக கருடன் என கருடன் மூன்று வகைப்படும். இவற்றுள் உலகத்தில் காணப்படுவது ஆதி பௌதிக கருடனாகும். அதற்கு அதிதெய்வமாய் மாந்திரிகனால் தன் உள்ளத்தில் அதுபோல பாவனை செய்து தியானித்து கணிக்கப்படும் மந்திரம் ஆதி தெய்வீக கருடன். அம்மந்திரத்தின் இடமாக நின்று மாந்திரீகனுக்கு பயன் கொடுப்பதாகிய சிவசக்தி ஆதி ஆன்மீக கருடன். மாந்திரீகன் தன் உள்ளத்தில் மந்திர ரூபமாக ஆதி தெய்வீக கருடனையே நாள்தோறும் பாவனை செய்து பழகி அப்பயிற்சியில் ஆற்றலால் அம்மந்திர ரூபமே தானாக அனன்ய பாவனை செய்து தன் அறிவு அதன் வயமாகும்படி உரைத்து நிற்பான். அந்நிலையில் அவன் மந்திர வலிமை கொண்ட தனது கண் கொண்டு நோக்கினால், அந்த நிலையிலே அவன் தன்னுடைய கண்ணை கொண்டு மந்திர வலிமை கொண்ட அந்த கண்களை கொண்டு நோக்கினால்
பாம்பு கடி உண்டோருக்கு அப்பாம்பின் கடுவிடம் தணிந்து நீங்குகிறது. அதுபோல ஞானாசிரியன் சிவோயம் என தன்னுள்ளே பாவித்து சிவத்துவமசி சிவம் நீயாகின்றாய் என்று உபதேசிக்கும் சித்தாந்த மகாவாக்கிய பொருளை நாடோறும் பயின்று சிவோகம் சிவம் நான் என பாவிப்பானாயின் அந்த பாவகத்தில் விளங்கும் முதல்வனால் ஒருவன் தன் மல மாயா கண்மங்கள் நீங்கப் பெறுவன். இவ்வுயரிய உண்மையினை சிவஞான சித்தியார் கருட தியானத்தால் விடம் ஒழியும். அதுபோல சிவோகம் என பாவிக்க விண்டு அகலும் மலங்களெல்லாம் விமலதையும் அடையும் என்று தெளிவுறுத்துகிறார். இந்த கருத்தும் திருமூலர் பெருமானால் திருமந்திரத்தில் பின்வருமாறு அருளச் செய்ய பெற்றிருத்தலே அறிந்து நாம் மகிழத்தக்கதாகும். கருடன் உருவம் கருதுமளவில் பருவிடம் தீர்ந்து பயங்கெடுமா போல் குருவின் உருவம் குறித்த அப்போதே திரிமலம் தீர்ந்து சிவன் ஆமே என்பது திருமந்திரப் பாடல். அடுத்து இருவினை ஒப்பு என்பது சஞ்சிதமாய் ஈட்டப்பட்டு கிடந்த சஞ்சிதமாய் அதான் மொத்தமாக இருக்கிற வினை, சஞ்சிதமாய் ஈட்டப்பட்டு கிடந்த நல்வினை தீவினைகள் இரண்டும் பக்குவ முறையால் பயனாக வரும் வழி பரிவேள்வி புண்ணியமும் பிரமக்கொலை பாவமும் தம்முள் ஒன்றான் ஒன்று சுந்தோபசந்து என்கிற நியாயமாய் அடிபட்டு ஒத்து கெட்டு ஒழிதல் என்று சிலரும், சஞ்சிதமாய் சேர்ந்து கிடந்த புண்ணியங்களும் பாவங்களும் மிகுதி குறைவின்றி சரிநிகர் சமானமாய் தம்முள் ஒத்து நிற்றல் என்று சிலரும் கூறுவர். அவையெல்லாம் பொருந்தாதனவை. ஒன்றில் விருப்பும் மற்றொன்றில் வெறுப்பும் இன்றி புண்ணிய பாவம் இரண்டிலும் அவற்றின் பயன்களிலும் ஒப்ப உவர்ப்பு நிகழ்ந்து விடுபவனது அறிவின் கண் அவ் இருவினையும் ஒப்ப நிகழ்தலே இருவினை ஒப்பு எனப்படுகிறது. போற்றினும் தூற்றினும் செத்தினும் போழினும் செஞ்சாந்து பூசினும் நெஞ்சோர்ந்து ஓடா நிலைமையாகிய இவ்விருவினை ஒப்புநிலை நிகழ்ந்த வழி மலம் தனது வலிமை தெய்வதற்குரியது துணைக்காரணங்கள் எல்லாவற்றோடும் கூடுதலே மலபரிபாகம் எனப்படும். மலபரிபாகமே உயிர்கள்பால் இறைவன் திருவருள் பதிதலாகிய சத்தினிபாதம் நிகழ்வதற்கு காரணமாகிறது. அந்நிலையில் மலத்திற்கு துணையாய் நின்று நடாத்தி வந்த திரோதான சக்தியாகிய மறைப்பு ஆற்றல் பராசக்தியாகிய அருளாற்றலாக மாறி நலம் புரிகிறது. இதனை சிவஞான சித்தியார் பாடலில் இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசன் தன் சக்தி தோய குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமலம் அறுத்து பண்டை சிற்றறிவு ஒழிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தம் ஆமே என்று கூறுகிறார். சிவஞான சித்தியார் பாடல் கூறுகிறது. இக்கருத்துக்களை தெரிவிக்கின்றன. இவற்றை பின்வரும் திருமந்திரச் செய்யுள் நமக்கு சுட்டி காட்டுவதையும் நாம் காணலாம். இருளினை நேரோப்பில் இன்னருள் சக்தி குருவென வந்து குணம்பல நீக்கி தருமெனும் ஞானத்தால் தன் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே என்பது திருமந்திரப் பாடல். மேற்சொன்ன அந்த சித்தியார் பாடலுக்கு முன்னோடியாக திகழ்கிறது இந்த பாடல். அடுத்து ஐவகை அவைத்தைகள். உயிராவது உடலின்கண் பலவகை கருவிகளோடு கூடி நின்று முறையே சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்னும் ஐவகை அவத்தைகளை அடைந்து வருகிறது. இவற்றை முறையே நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படக்கம் எனவும் வழங்குவது மரபு. இவை முறையே புருவநடு கழுத்து நெஞ்சு கொப்பூழ் மூலம் என்னும் இடங்களில் நிகழும் சாக்கிரத்தில் பொறிகள் 10 புலன்கள் 10 பிராணன் அபானன் முதலிய
வழிகள் 10, அதன் கருவிகள் 4, புருட தத்துவம் 1 ஆக 35 கருவிகள் தொழிற்படுகிறது. கனவு நிலையில் இவற்றுள் பொறிகள் 10 நீங்களாக ஏனைய 25 கருவிகள் தொழிற்படும். கனவு நிலையில். உறக்க நிலையில் பிராணன், சித்தம், புருடன் என்னும் 3 கருவிகளும், பேருறக்கத்தில் பிராணன், புருடன் என்னும் 2 கருவிகளும், உயிர்ப்படக்கத்தில் புருடனாகிய கருவி 1 மட்டுமே தொழிற்படும். இதனை சாக்கிரம் 35 நுதலினில் கனவு நனவில் கனவு தன்னில் சாக்கிரம் 35 நுதலினில் கனவு தன்னில் ஆக்கி 25 களத்தினில் சுமுனை 3 சுழுமுனை 3 நீக்கிய இதயம் தன்னில் துரியத்தில் 2 நாபி நோக்கில் துரியாதீதம் நுவலின் மூலத்தில் 1 எனவரும் சிவஞான சித்தியார் செய்யுள் அரிய இந்த அனுபவ செய்திகளை கூறி வருகிறது. இச்செய்யுளுக்கெல்லாம் மூலமாகவும் முதலாகவும் மேற்கோளுமாக பின்வரும் திருமந்திரப் பாடல் விளங்குவதை நாம் காணலாம். 5 10 ஆனது சாக்கிரம் 5 10 ஆனது சாக்கிரம் கைகண்ட 5 கண்டம் கனா என்பர். 5 10 5 25 கூட்டல் 10 25 35 5 10 ஆனது சாக்கிரம் கைகண்ட 5 கண்டது கனா என்பர். 25 கனா. பொய் கண்ட மூவர் புருடன் சுழுமுனையில் மெய் கண்டவன் உந்தி மேவல் இருவரே என்பது அந்த திருமந்திர பாடலாகும். அடுத்து சிவானுபவத்திறம். இறைவனுடைய திருவருள் அனுபவத்தை பக்குவமில்லாதவர்கள் அறியவோ நுகரவோ இயலாது. இறைவனுடைய திருவருள் அனுபவத்தை பக்குவமில்லாத ஆன்மாக்கள் அறியவும் முடியாது, நுகரவும் இயலாது. பக்குவமுடையராய் சிறப்புமிக்க தக்கவர்களோடும் கூட இறையருள் இன்ப நிலையில் அனுபவத்தை அறியவும் நுகரவும் இயலுமேயன்றி அதனை பிறருக்கு எடுத்து உரைக்கவும் இயலாது. பக்குவமுடையவர்கள் சிறப்புமிக்க தக்கவர்களும் கூட இறைவருடைய அருள் இன்ப அனுபவத்தை அறியவும் நுகருமே இயலுமே அன்றி அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வாய்ப்பு இருக்காது. ஆதல் பற்றியே அதனை பேசா அனுபூதி என்று கூறுவர். மணிவாசகப் பெருமான் சொல்லுவது அரியேன் வாழி என்று கூறுகிறார். இத்தகைய சொல்லிறந்த இன்பமாகிய சிவானுபவத்திறத்தினை சிவஞான சித்தியார் கன்னிகைதான் காமரகம் காணாள் மருவி இருவரும் புணர வந்த இன்பம் வாயினால் பேசரிது மணந்தவர் தாம் உணர்வர் என குறிப்பிடுகின்றது. இக்கருத்தினை வலியுறுத்துகிற வகையில் அப்படியே திருமந்திரத்தில் இதற்கு முன்னோடியாக திருமூலர் அமைத்திருக்கிற பாடல் வருமாறு: முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பது ஆனந்தம். முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே என்கிற பாடல்தான் மேலே சொன்ன சித்தியார் பாடலுக்கு முன்னோடியாக விளங்குகிறது. அடுத்து சிவாய நம எனும் குளிகை. உயிர் செம்பு போன்றது. உயிரை பற்றியுள்ள ஆணவ மலம் செம்பை பற்றி நிற்கும் களிம்பு போன்றதாகும். மலத்தான் பிணிப்புண்ட உயிர் களிம்பு கலந்த செம்பு போல்வதாகும். மலத்தால் பிணிப்புண்ட உயிர் களிம்பு கலந்த செம்பு போன்றதாகும். செம்பில் களிம்பு நீங்கினால் பொன்னாகுமாறு அப்பொன்னாக மாறுகிறது. செம்பில் களிம்பு நீங்கினால் அது பொன்னாக மாறுகிறது. அப்போது அது செம்பொன்னோடு சேர்தல் இயலும். மலநீக்கம் எய்தி வீடு பெற்று இன்பம் எய்தி நிற்கும் முக்தர்கள் செம்பொன் போல்பவர்கள். சிவபெருமான் செம்பினின்று களிம்பை நீக்கும் இரத குளிகை போல்பவன். சிவபெருமான் செம்பிலிருந்து களிம்பை நீக்குகின்ற இரத குளிகை போன்றவன். குளிகைன மருந்து. இரத குளிகைகள் செம்பொன் ஆகாது. அந்த மருந்து செம்பொன் ஆகாது. செம்பொன் இரத குளிகை ஆகாது. செம்பொன்னும் அந்த மருந்தாகி விடாது. அதுபோல இறைவன் உயிராகான். உயிர்கள் இறைவனாக ஆக மாட்டா. செம்பும்
செம்பில் களிம்பு நீங்கி செம்பொன் ஆனாலும் தன்னை செம்பொனாக்கிய ரத குளிகைக்கு சமமாக ஆகாது. அதுபோல மலப்பிணிப்பு உண்ட உயிர்களாகிய பெத்தான்மாக்கள் மலநீக்கம் பெற்று தூய்மையுற்ற முத்தான்மாக்களாயினும் தம்மை மலநீக்கம் பெறச் செய்த முழுமுதற் பெரும்பொருளாகிய சிவபெருமானுக்கு ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். ஆதலின் மலநீக்கம் எய்தி முத்தி பெற்ற உயிர்கள் சிவபெருமானைப் போல ஐந்தொழில் இயற்றும் திறமின்றி சிவபெருமானின் திருவருள் இன்பத்தை அனுபவிதற்கு மட்டுமே உரிமையுடையவர்கள் ஆவர். இதனை சிவஞான சித்தியார் பாடலிலே செம்பு ரத குளிகையினால் களிம்பு அற்று பொன்னாய், செம்பு ரத குளிகையினால் களிம்பு அற்று பொன்னாய், செம்பெனும் செம்பொன்னுடன் சேரும் மலம் சிதைந்தால் சீவன் நம்பனுடன் கூடுமெனில் பொன்போல் அல்லன் நற்குளிகை போல அரண் அணுகும் மலம்போக்கி அம்பொன் அடிக்கீழ் வைப்பன் அருங்களங்கம் அறுக்கும் அக்குளிகைதானும் பொன்னாகாதாகும். உம்பர்பிரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன் உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே. அந்த சிவானுபவத்தை அனுபவிக்க மட்டுமே உரிமையுடையதாக இருக்கிறது என்பது சிவஞான சித்தியாருடைய செய்யுளாகும். இதன்கண் உயிர்களின் மலத்தை போக்கவே சிவபெருமானை செம்பின் களிம்பை போக்கும் ரத குளிகையாக குறிப்பிட்டிருத்தலை நாம் காண முடிகிறது. பின்வரும் திருமந்திர பாடல் சிவபெருமானுக்கு உரிய திருவைந்தெழுத்து ரத குளிகையாக கூறியிருத்தல் ஒப்பு நோக்கி இங்கு மகிழத்தக்கதாக இருக்கிறது. எளிய வாது செய்வார் எங்கள் ஈசனை, எளிய வாது செய்வார் எங்கள் ஈசனை, ஒளியை உண்ணி உருகும் மனத்தராய், தெளிய ஓதி சிவாய நம என்னும் குளிகையிட்டு பொன்னாக்குவன் கூட்டையே. அந்த ரசகுளிகை என்பது சிவாய நம என்கிற திருவைந்தெழுத்து என்று இந்த பாடலிலே கூறுகிறார். இந்த பாடலுக்கு அடிப்படையாகத்தான் சிவஞான சித்தியார் மேற்சொன்ன பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து மூன்று வகை நிலைகள் உயிர்கள் கேவலம், சகலம், சுத்தம் என்னும் மூன்று நிலைகளையும் பொருந்துகிறது. கேவலமாவது இச்சை ஞானம் கிரியை ஆகிய ஆற்றல்கள் சிறிதும் தொழிற்படாமல், இந்த கேவலத்தில் இருக்கிற போது இச்சை ஞானம் கிரியை என்கிற ஆற்றல்கள் சிறிதும் தொழிற்படாமல் உயிர்கள் ஆணவமலத்தோடு கூடி மயங்கி நிற்கும் நிலை. சகலமாவது, சகலம் என்பது ஆணவமலத்தோடு கூடி நின்ற உயிர்கள் பின்பு இறைவனால் தனுகரண புவன போகங்கள் கூட்டப்பெற்று இச்சை ஞான கிரியைகள் சிறிது விளங்கி நிற்கும் நிலை உடையது. சுத்தமாவது கேவலம், சகலம், சுத்தம். அதில் மூன்றாவது சுத்தமாவது தனுகரண புவனபோனங்களுடன் கூடி நின்று உயிர்கள் ஆணவம் முதலிய மலங்கள் நீங்கி பிறவி ஒழித்து சிவத்துடன் கூடி இச்சை ஞான கிரியைகள் எங்குமாய் பரவி நிற்கும் நிலை. இம்மூன்றனையும் காரண அவத்தை என்று கூறுவர். இவற்றுள் காரண கேவல அவத்தை நிலையில் காரண கேவல அவத்தை நிலையில் உயிர்கள் உடம்பின்றியும் கலை முதலிய தத்துவங்களோடு கூடி அறிதல் இன்றியும் முத்தியின் குணமாகிய தருமம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், அதர்மம், அஞ்ஞானம், வைராக்கியம், அனைஸ்வரியம் முதலிய எட்டுமின்றி, மேலே சொன்ன அந்த 8 கலை முதலிய தத்துவங்களோடு கூடி அறிதலின்றி முத்தியின் குணமாக விளங்குகிற தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், அதர்மம், அஞ்ஞானம், அவ்வைராக்கியம், அனைஸ்வர்யம் ஆகிய 8மின்றி இச்சை அறிவு செயல்கள் இல்லாமல் தமக்கென ஓர் உரிமை இல்லாமலும் போக நுகர்ச்சியிலும் விருப்பமில்லாமலும் உடலின் தோற்றக்கேடுகள் இல்லாமலும் ஓரிடத்திற்கு உரியவாக இல்லாமலும் ஆணவமலத்துடன் விரவி வியாபித்து நிற்கும் இந்த இயல்பை அறிவிலன், அமூர்த்தன், நித்தன், அராகாதி குணங்களோடும் செறிவிலன், கலாதியோடும் சேர்விலன், செயல்களில்லான், குறியிலன், கருத்தா அல்லன், போகத்தில் கொள்கையில்லான், பிரிவிலான், மலத்தினோடும் வியாபித்து கேவலத்தில் ஆன்மா, மலத்தினோடும் வியாபி
கேவலத்தில் ஆன்மா என்று சிவஞான சித்தியாருடைய பாடல் விளக்குகிறது. இங்ஙனம் கேவல நிலையில் உயிர்களுக்கு உரியனவாகிய 10 வகை இயல்புகளையும் சிவஞான சித்தியார் கூறுமாறு பின்வருமாறு பாடலிலே சிவஞான சித்தியார் கூறுகிறது. இதை ஒப்பு நோக்கி நாம் மகிழலாம். அறிவின்ற அமுர்த்தன் அராகாதி சேரான் குடி ஒன்றிலா நித்தன் கூடான் கலாதி செரியும் செயலிலான் தினங்கற்ற வல்லோன் சிறியன் மலவியாபி கேவலம்தானே என்ற பாடல் இதை விளக்குகிறது. சிவஞானியாருடைய கொடைப்பயன் உயிர்கள் வீடு பேறு எய்துவதற்கு உரிய நெறிகளை பலப்பலவாக உள்ளன. உயிர்கள் வீடு பேறு எய்தற்குரிய நெறிகள் பலப்பலவாக உள்ளன. அவைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பனவும் கண்ம வேள்வி தவ வேள்வி செப வேள்வி தியான வேள்வி ஞான வேள்வி என்பனவும். அதாவது சரியை கிரியை யோக ஞானம், கண்ம வேள்வி, தவ வேள்வி, ஜப வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி என்பனவும் தானம், யாகம், தீர்த்தம், ஆசிரமம், தவம், சாந்தி, விரதம், கண்மம், யோகம் என்பனவும் இன்னும் பிறவுமாம். இவைகளுள் சிவஞானிகளுக்கு செய்யும் தானமும் ஒன்றாகும். இறையருட்பேறு எய்துதற்கு தாம் விதி நெறியிலும் பக்தி நெறியிலும் முயலலாம். இறையருள் பேரின்பம் எய்துவதற்கு விதி நெறியிலும் பக்தி நெறியிலும் நாம் முயன்று கொள்ளலாம். அங்கனம் நாம் பக்தி நெறியில் நின்று சிவஞானியாருக்கு எள்ளளவு தானம் செய்தாலும், சிறிய அளவு தானம் செய்தாலும் அதன் பயன் நிலமும் மலையும் போல மிகப்பெரிய அளவு வளர்ந்து ஓங்கி நம்மை பிறவிக் கடலினின்று எடுத்து பரபோகம் திப்பித்து பாசத்தை அறுக்கும் தவமாறும் பிறப்பு ஒன்றில் சார பண்ணும் நவமாறும் தத்துவ ஞானத்தை நல்கும் நம்மை எளிதில் நாதன் அடிக்கமலங்கள் நடுகுவிக்கும் என்ற இதனை சிவஞான செயலுடையோர் கையில் தானம் தவம் சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடினும் சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவே செய்திடினும் நிலமலை போல் திகழ்ந்து பவமாயக் கடலின் அழுந்தாத வகையெடுத்து பரபோகம் துய்ப்பித்து பாசத்தை அறுக்கும் என வரும் சிவஞான சித்தியார் பாடல் சிறப்புற இதனை தெளிவுறுத்துகிறது. இக்கருத்தினை வலியுறுத்தி அறிவுறுத்துகிற முறையில திருமந்திர பாடல் இதற்கு முன்னோடியாக முதலாக விளங்குகிறது. திலம் அத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரபோகம் முந்தரும். திலமத்தனையே சிவஞானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரபோகம் முந்தரும் பலபோகமும் தரும். திலமதனை சிவஞானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரபோகமும் தரும். நிலமத்தனை பொன்னை நின் மூடருக்கு ஈந்தால் பலமற்றே பரபோகமும் குன்றுமே என்பது திருமந்திரம். அடுத்து நிறைவாக முடிவுரை. தண்டமிழின் மேலாந்தரம் என்று போற்றுதற்குரிய நிலையில் சிறந்து விளங்கும் திருமந்திரம் சிவஞான சித்தியார் என்னும் இருபெரும் நூல்களிலும் இங்கனம் எத்தனையோ பற்பல ஒப்புமைகள் தன்மைகள் மிக்க செய்யுள்கள் பலப்பல உண்டு. அழகுற அமைத்து காணப்படுகின்றன. கடல் கண்டோம் என்பார் யாவரே முடிவுறக் கண்டார் என்பது போல அவைகளையெல்லாம் நுனித்து ஆய்ந்து நோக்கி நுண்ணிதின் எண்ணி உணர்தல் அறிஞர்களுக்கு ஆறா பெருவிருந்தாக அமையும். இத்தகைய ஒப்புயர்வற்ற திருமந்திரம் சிவஞான சித்தியார் முதலிய தெய்வீக தமிழ் பெருநூல்களை நாம் அனைவரும் கற்று உணர்ந்து பயன் கொண்டு உய்ய முற்படுவோமாக. வேதாகம துணிவு இரண்டில்லை என்று வேதாகம துணிவு 2 இல்லை 1 எனவே வந்த குருவே வேதாந்த துணிவு 2 இல்லை 1 என்னவே வந்த குருவே வீறு சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வந்த மௌன குருவே என்று தாயுமானவர் சிறப்பித்து கூறுகிறார். இந்த நூல்களை எல்லாம் உடைய கட்டுரை ஆசிரியர் புலவரேறு நாரா முருகல் சொன்னதைப் போல
நாமும் அதனை நுணுகி ஆய்ந்து கற்று பயன் கொள்வோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.